Good morning students. Today we are going to learn about the lesson unit 5 basis of classification, the topic the 5 kingdom of classification. Okay. In R.H. Whittaker 1969 he was classified into 5 kingdom of classification in based on our physiological activities, living condition and feeding conditions also. So all over the world different types of living organisms can be living everywhere and anywhere. So he was classified in 5 kingdom of classification for all living organisms. Okay. The 5 kingdom of classification was proposed by R.H. Whittaker in 1969. 5 kingdoms were formed on the basis of characteristics such as cell structures, mode of nutrition, source of nutrition and body organization. அதாவது ஆர்கச் விட்டேக்கர் என்பவர் 1969ஆம் ஆண்டு முதலாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உயிரினங்களை 5 உலகங்களாக பிரித்தார். அவர் அந்த பிரிக்கப்பட்ட அந்த உயிரினங்களானது எதனுடைய அடிப்படையில் சொல்லி பார்த்தோம்னா அதனுடைய செல் அமைப்பு தன்மையிலையும் அது உணவூட்டத்தினுடைய அமைப்பில் வகையிலையும் உணவு எடுத்து தயாரிக்க கொள்ளக்கூடிய அந்த வகையிலையும் விலங்கு உயிரினங்களை தனிப்பட்ட முறையில் 5 வகைகளாக பிரிக்கிறாரு. ஸோ ஹி வாஸ் கிளாஸிஃபைட் இன்டு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிங்டம் லைக் மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமாலியா. Now let me see the first kingdom, Monera. So kingdom Monera, example bacteria. So all prokaryotes belong to the kingdom Monera, which do not possess a true nucleus. Cells of prokaryotes do not have a nuclear membrane and any membrane bound organelles. அதாவது நம்ம இந்த மொனிராவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உயிரினங்களையும் என்ன சொல்லி பார்த்தோம்னா ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம் சொல்லலாம். அந்த ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசமாக இருக்கக்கூடிய சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் லைக் blue green algae and bacteria are these examples of kingdom Monera. இந்த மொனிராவில் இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸ்னு சொல்லி பார்த்தோம்னா do not have cellular membrane or nuclear membrane cells. நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அவுட்டர் மெம்பரேன் வந்து கிடையாது. ஸோ திஸ் இஸ் கால்டு ப்ரோகாரியோட்டிக் செல்ஸ். மோஸ்ட் ஆஃப் த bacteria are heterotrophic but some are autotrophs. Bacteria and blue green algae are examples for Monera. இந்த blue green algae and bacteria is one of the examples of Monera. இந்த bacteria எல்லாமே heterotrophic nutrition ஏன்னா do not producing food for own because do not having the body of chlorophyll. இதனுடைய பாடியில் குளோரோஃபில் கிடையாதனால இதுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தனக்கு வேண்டிய உணவுப் பொருட்கள் தன்னால் தயாரித்து கொள்ள முடியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்களை மற்ற பகுதியில் வந்து எடுத்துக்கொள்கிறது. ஸோ இட் இஸ் ஹெட்டரோட்ரோபிக் பட் சம் ஆர் ஆட்டோட்ரோப்ஸ். ஒரு சில மட்டும்தான் ஆட்டோட்ரோப்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ கிரீன் ஆல்கே. ஸோ பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மொனிரா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் வில் பி சி அனதர் டைப் ஆஃப் கிங்டம் புரோட்டிஸ்டா. செகண்ட் கிங்டம் புரோட்டிஸ்டா. ஓகே. The kingdom Protista includes unicellular and a few simple multicellular eukaryotes. அதாவது இந்த புரோட்டிஸ்டா கிங்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அனிமல்ஸில் யாரெல்லாம் யூஸ் ஆகுன்னு சொல்லக்கூடாது. ஸோ யூனிசெல்லுலர் அண்ட் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். ஸோ தேர் ஆர் 2 main groups of protists and they are plant like protists or photosynthetic and are commonly called algae. Algae include unicellular and multicellular types. Animals like protists are often called protozoans. They include amoeba and paramecium. Okay. இந்த புரோட்டிஸ்டாவை நம்ம 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று பிளான்ட் புரோட்டிஸ்டா அண்டு அனிமல் புரோட்டிஸ்டா. ஸோ பிளான்ட் புரோட்டிஸ்டாவில் யாரெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் ஆஃப் algae like Chlamydomonas euglena. So these type of algae are called plant protists. And animal protist means amoeba and paramecium. These also very minute in nature. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிகச்சிறிய அளவு உள்ள அந்த விலங்குகளை நம்ம அனிமல் புரோட்டிஸ்ட் சொல்லுவோம். So examples of animal protists called amoeba and paramecium. Okay. ஏன்னா these also eukaryotic cellular organisms. ஏன்னா இதனுடைய நியூக்ளியஸ் ஆனது அதோட அவுட்டர் மெம்பரேன் நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். அதுக்கடுத்து உள்ள இருக்கக்கூடிய செல்லுலார் ஆர்கனிசம் வந்து பார்த்தீங்கன்னா வெல் டெவலப்டு மெம்பரேன் பவுண்டு செல் ஆர்கனிஸ்லாம் இருக்கிறனால ஸோ இது எல்லாமே யூகேரியோட்டிக் செல் ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற தேர்டு கிங்டம் ஃபங்கை. ஸோ ஃபங்கை ஆர் eukaryotic and mostly are multicellular. Some of the fungi are present in unicellular. They secrete enzymes to digest the food and absorb the food after digested by the enzymes. அதாவது இந்த பூஞ்சைகளானது எல்லாமே யூகேரியோட்டிக் வகையை சார்ந்த தெளிவான செல் நுண்ணுறுப்புகளை பெற்றுள்ள தெளிவான உட்கருவை பெற்றுள்ள அமைப்பு தான் இந்த யூகேரியோட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஃபங்கை. இந்த ஃபங்கையானது என்ன பண்ணுதுன்னா உணவின் மீது உட்காந்துக்கிட்டு அதனுடைய உடலில் உற்பத்தியாகின்ற சம் ஆஃப் த என்சைம்ஸ் நொதிகள் என்ன பண்ணுதுன்னா அந்த உணவுப் பொருட்களை செரித்து எடுத்துக்கொள்வதனால these are called parasitic nutrition or heterotrophic nutrition के examples हम சொல்லலாம்.
The fungi saprophytes as decomposers or a parasites. இது உணவுப் பொருட்களை சாறு அதாவது பார்த்தீங்கன்னா டைஜஷன் பண்ணிக்கும், சாப்ரோஃபைட்டிக்காகவும் இருக்கலாம் அல்லது பேரசைட்டிக் ஒட்டுண்ணியாகவும் இருக்கலாம். ஓகே, டீகம்போசர்ஸ்னால் இறந்து போன அந்த மக்கி போன வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் லைக் அனிமல்ஸ் அண்டு பிளான்ட் வேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி டைஜஷன் பண்ணி எடுத்துக்கும். ஸோ தீஸ் ஆர் கால்டு டீகம்போசர்ஸ். The kingdom of fungi includes molds, mildews, mushrooms and yeast. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபங்கை. ஓகே, நெக்ஸ்ட்டு கிங்டம் பிளான்டே. ஓகே, ஸோ இது இஸ் த ஃபோர்த் கிங்டம் ஆஃப் ஆர்கஸ் விட்டேக்கர் கிளாசிஃபிகேஷன். ஸோ பிளான்ட்ஸ் ஆர் மல்டிசெல்லுலார் யூகேரியோட்ஸ் தட் கேரி அவுட் ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த பிளான்ட் கிங்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிளான்ட்ஸுமே மல்டிசெல்லுலார் பிளான்ட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஓகே, தே ரிசர்வ் இதனுடைய ஃபுட்டானது எப்படி வந்து தயாரிச்சுக்கிறதா டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஆர் ஸ்டார்ச் அண்ட் லிபிட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஆயில் ஆர் ஃபேட். இந்த தாவரங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய இந்த உணவானது கொழுப்புகளாகவும் லிபிட்ஸ் கொழுப்பு அமிலங்களாகவும் மாற்றப்பட்டு உணவுப் பொருட்கள் என்ன பண்ணுதுன்னா எண்ணெய்களாகவும் தாவரங்களுடைய உடலில் சேமித்து வைக்குது. The plant cells have cell wall and specialized functions such as photosynthesis. தாவர செல்களில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்னா செல் வால், அதனுடைய செல்லுக்கு வெளியே அவுட்டர் கவராக இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்வால்வ் இன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் லைக் ஃபோட்டோசிந்தசிஸ், த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் சப்போர்ட். அதுக்கடுத்து மட்டும் இல்லாமல் வாட்டர், மினரல்ஸ் அண்ட் ஃபுட் மெட்டீரியல்ஸை ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேசஸ்க்கு கண்டக்ஷன் பண்ணக்கூடிய முக்கியமான டிரான்ஸ்போர்ட்டிங் ஏஜென்ட்ஸு சைலம் அண்ட் ஃப்ளோயம் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ஷன் ப்ராசஸ் வெரி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. The kingdom Plantae includes ferns, cone bearing plants and flowering plants. அதாவது இதில் அழகு தாவரங்கள், கூம்புகளை உருவாக்கக்கூடிய ஜிம்னோஸ்பெர்ம் பிளான்ஸு அண்டு ஃப்ளவரை உற்பத்தி செய்யக்கூடிய ஆஞ்சியோஸ்பெர்ம் பிளான்ஸ் எல்லாமே இதில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் கிங்டமில் இருக்கக்கூடிய சம் ஆஃப் த பிளான்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கிங்டம் ஆஃப் 5 kingdom classifications called Animalia. So Animalia are multicellular eukaryotic and heterotrophic animals. So all animals are called heterotrophic nutrition because do not produced by food by own, because do not having chlorophyll pigments in our body. The cells have no cell wall. Most members of the animal kingdom can move from place to place. ஸோ எல்லா அனிமல்ஸுடைய உடம்புலையும் செல்வால் கிடையாது. ஸோ எல்லா அனிமல்ஸும் தன்னுடைய நீட்ஸ்க்காக என்ன பண்ணுறதுன்னா தே ஆர் சேஞ்சிங் அவர் பிளேஸ் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேசஸ். எக்ஸாம்பிள், invertebrates like sponges, hydra, flatworms, roundworms, insects, snails, starfish. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டிபிரேட்ஸில் 9 டைப் ஆஃப் ஃபைலம்ஸ் வந்துருக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷனில் பார்த்தோம். அண்ட் தென் வெர்டிபிரேட்ஸ் லைக் ஃபிஷ், amphibians, reptiles, birds and mammals including human beings belong to the kingdom Animalia. ஸோ இந்த அனிமாலியா கிங்டத்தில் 2 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் நம்ம பார்த்தோம். ஒன்று வெர்டிபிரேட்ஸ் அண்ட் இன்வெர்டிபிரேட்ஸு. ஸோ இந்த வெர்டிபிரேட்ஸ் ஆல்ரெடி நம்ம 9 ஃபைலம் பார்த்தோம். அடுத்தது வெர்டிபிரேட்ஸில் 5 கிளாஸஸ் இருக்குது. ஃபிஷஸ், amphibians, reptiles, birds and mammals. ஸோ இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு த கிங்டம் ஆஃப் அனிமாலியா. ஓகே, நெக்ஸ்ட்டு characteristic features of 5 kingdom of classification. ஓகே, ஸோ அதில் ஒவ்வொன்றிலையும் என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் டைப்ஸ்லாம் அதனுடைய கேரக்டர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, செல் டைப்பில் மோனிரால யூனிசெல்லுலார் அண்ட் ப்ரோகாரியோட்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ், புரோட்டிஸ்டால யூனிசெல்லுலார் அண்ட் யூகேரியோட்டிக், ஃபங்கையில் மல்டிசெல்லுலார் நான் கிரீன் அண்ட் யூகேரியோட்டிக், பிளான்டையில் மல்டிசெல்லுலார் யூகேரியோட்டிக், அனிமாலியாவில் மல்டிசெல்லுலார் யூகேரியோட்டிக். அது வந்து செல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, அது அடுத்து நியூக்ளியஸ்லேயே மொனிரால ஆப்சண்ட் இல்லை, தெளிவாக இல்லை. அந்த புரோட்டிஸ்டாலையும் தெளிவாக இருக்குது. ஃபங்கையில் தெளிவாக நியூக்ளியஸ் இருக்குது. பிளான்டே அண்ட் அனிமாலியா ரெண்டுலேயுமே நியூக்ளியஸ் ஆனது தெளிவாக இருக்குது. பிகாஸ் தீஸ் ஆர் யூகேரியோட்டிக் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்குது. அண்ட் தென் பாடி ஆர்கனைசேஷன், மொனிரால செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷனு as well as for protista also cellular level of organization. ஆனால் ஃபங்கை பிளான்டே இது எல்லாமே மல்டிசெல்லுலார் வித் லூஸ் டிஷ்யூஸ் ஆர்கனைசேஷன். பிளான்டேல டிஷ்யூ லெவல் அண்ட் ஆர்கன் லெவல், ஏன்னா அது ஒவ்வொன்றிலையும் ஆர்கன்ஸ் லெவல்ஸு இருக்குது. இன்னும் டெவலப் சொல்லி பார்த்தோம்னா அனிமாலியில் டிஷ்யூ, ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் வந்து தனிப்பட்ட முறையில் அதனுடைய பாடி ஆர்கனைசேஷன் தெளிவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் நியூட்ரிஷனில் மொனிரால ஆட்டோட்ரோப்ஸ் ஆர் ஹெட்டிட்ரோப்ஸாக இருக்குது. புரோட்டிஸ்டாவிலையும் ஆட்டோட்ரோப்ஸ் ஆர் ஹெட்டிட்ரோபிக் நியூட்ரிஷன். ஃபங்கையில் ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்ரோபைட்டிக்
and parasitic sometimes symbiotic இருக்குது. ஸோ தீஸ் ஆல்சோ காமன்லி கால்டு ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன். பிளான்டேல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன். ஓகே, அடுத்தது அனிமாலியா ஆல்சோ ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன். ஓகே, அடுத்து லாஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தீஸ் கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் மொனிராவுக்கு பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கேஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ். புரோட்டிஸ்டாவுக்கு ஸ்பைரோகைரா அண்ட் கிளாமிடோமோனஸ் இஸ் ஆல்சோ ஆல்கேஸ். ஃபங்கைக்கு ரைசோபஸ் அண்ட் அகாரிகஸ் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஃபங்கை. பிளான்டேல ஹெர்பு ஸ்hrubs அண்ட் ட்ரீஸ் இதில் கூடிய எல்லா ஆல் டைப் ஆஃப் பிளான்ஸ் ஆல்சோ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பிளான்ட் கிங்டம். அண்ட் தென் அனிமாலியாவில் ஃபிஷ்ஷு, ஃப்ராகு, crocodile, பேர்ட்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸு, இன்வெர்டிபிரேட் அனிமல்ஸு எல்லாமே எக்ஸாம்பிள்ஸாக இருக்கக்கூடிய கிங்டம் ஆஃப் அனிமாலியா. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த கிளாஸில் நம்ம இந்த கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனுடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை நம்ம தெளிவாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.